ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சினால் இந்த தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன மாற்றங்களானது நிகழ இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது தோன்ற போகிறதா, இல்லை பார்த்திங்கன்னா கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளை மீண்டும் தலை தூக்குமா, இல்லை அதற்கு ஏதாவது முடிவுகள் பார்த்திங்கன்னா கிடைக்க போகிறதா, அவர்களுக்கு பண விஷயங்களானது இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படிலாம் இருக்கும், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இருந்து தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் என்ன ஒரு பலன்களை பார்த்திங்கன்னா இவர்கள் பெறப்போகின்றார்கள் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஒரு ஜனவரி 10ஆம் தேதி என்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மற்றும் அஷ்டம குருவினுடைய தாக்கங்கள் இருப்பதனால தேவையற்ற அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பார்த்திங்கன்னா ஏற்படலாம். உங்களுடைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா இப்பொழுது விற்கக்கூடிய விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தை பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தில் சுப விசேஷங்கள் ஏதாவது பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியத்தில் நிலவிய தடைகளானது இப்பொழுது அகலுங்க. ஒரு இடப்பெயர்ச்சி, வீடு மாற்றம், நாடு மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றங்கள் என்று உங்களுக்கு வரலாம். பெரிய மனிதர்களினுடைய தொடர்பால சமூக அங்கீகாரங்களானது கூட மாணவர்கள் சிந்தனையை பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்படுத்தினால் வளமான எதிர்காலங்கள் உண்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க. மிகப்பெரிய அரசியல் தலைவர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். தாய் மாமனுடைய வழி அல்லது தாய் வழி தாத்தா மூலமாக பார்த்திங்கன்னா நிதி உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலில் சிறிய முயற்சியில் பெரிய லாபங்களானது கிடைக்க வாய்ப்புகளானது உண்டு. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உள்ளது. தடைவிட்ட சொத்து விற்பனையாக பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாகும் அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்வி முயற்சிக்கு சாதகமான ஒரு சூழலானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல ஒரு முடிவிற்கு வரும். பணிச்சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரித்தாலுமே அதற்கு தகுந்த வருமானங்களும் அதிகரிக்கும். ஆண்டு முழுவதும் தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். அதனால பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது சிறப்பான ஒரு முன்னேற்றங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகும். உயில், சொத்து, பணம், பங்குச்சந்தை ஆதாயங்கள் போன்ற மறைமுக வகையில் பார்த்திங்கன்னா பொருளாதாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். விரயம், வைத்திய செலவு என்று பார்த்திங்கன்னா நிறையவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. காரிய தடை முற்றிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கும். இந்த காலகட்டத்தில் குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் சம்பந்தம் இல்லாத குற்றத்தில் சிக்கியவர்கள் வம்பு வழக்குகளில் இருந்து முழுமையாக பார்த்திங்கன்னா விடுபடுவார்கள். சொத்துக்களினுடைய மதிப்புகளானது உயரும். பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்துக்கள் விற்றுவிடும் அப்படின்னே தான் சொல்லணும். பிரிந்து வாழ்ந்த குடும்ப உறவுகள் இணைந்து வாழக்கூடிய யோகங்களும் ஒற்றுமையும் இப்பொழுது உண்டாகுங்க. உங்களுடைய கடனால் பார்த்திங்கன்னா நிறைய கவலையை பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் இப்போது பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். கடனால் கவலை, கணவன் மனைவி பிரிவினை அல்லது வழக்கு பிரச்சனைகள் முற்றிலுமே நீங்கும். சிலருக்கு புதிய மனை, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இப்பொழுது இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் கணக்கை பார்த்திங்கன்னா முறையாக வைத்துக்கொள்வது அவசியமாகிறது. உயிருக்கு ஆபத்தை தரக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை செய்பவர்கள் நோயில் இருந்து முழு நிவாரணத்தை பார்த்திங்கன்னா பெறக்கூடிய கட்டத்தில் இருக்கீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், உயிர் சொத்து, எதிர்பாராத தனவரவுகளானது கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சங்களும் அதிகரிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவானும்
9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் கேது பகவானும் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார்கள். அதனால் உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்திலுமே, கேது பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பார்கள். ஆற்றலுக்கும் திறமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருமை சேர்க்கக்கூடிய சம்பவங்களானது நடக்குங்க. உங்களுக்கு வேலை மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், பள்ளி மாற்றம் என்று வந்து பார்த்திங்கன்னா அவரவர் வயதிற்கேற்ப மாற்றங்கள் உண்டாகும். பணவரவு பல வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்காக அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் மனோபலம், தேகபலம், பணபலம் என்ற ஆகிய 3மே வந்து பார்த்திங்கன்னா கூடி போகும். அதேபோல் புதிய தொழிலுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு தான் சொல்லணும். முதலாளி தொழிலாளிகளிடம் கருத்து வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தரர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வுகளானது உண்டுங்க. சிலருக்கு மிகப்பெரிய கட்சியில் இணையக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். மூட்டு வலி, வயிறு சார்ந்த உபாதைகளானது இப்பொழுது தீரும். பூர்வீக சொத்து தொடர்பான நல்ல தகவல்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. தந்தை வழி உறவுகளுடன் ஒற்றுமையானது மேலோங்கும். பெண்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த தாய் வழியினுடைய சீதனங்கள் இப்பொழுது தேடி வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது நடப்பது எல்லாம் நல்லதாகவே வந்து நடக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை இருந்த பயமானது வந்து பார்த்திங்கன்னா அகலும். வேலையில் நல்ல ஒரு சம்பளத்துடன் வந்து பார்த்திங்கன்னா கூடிய இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்களினுடைய ஆதரவானது கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டை அதிகப்படுத்த உகந்த காலங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய தொழில் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நடத்துறீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுடைய தொழிலானது சிறந்து காணப்படுங்க. அதேபோல் வராது என்று நினைச்ச கடன்கள் கூட இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வசூலாகும். பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கையினால மகிழ்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும். திருமண முயற்சிகள் சித்திக்கும். கடன் தொல்லைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க. உழைப்பிற்கான நல்ல பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். தாயார் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சீராகுங்க. வெளிநாடு சென்றவர்கள் சொந்த மண்ணிற்கு திரும்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். அதேபோல் நீண்ட கால பரம்பரை நோய்க்கு மாற்று மருத்துவத்தின் மூலமாக ஒரு தீர்வானது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உயிர் எழுத ஏற்ற காலங்கள் இது. வேலை பளு மற்றும் உங்களுக்கு அலைச்சல் சற்று அதிகமாக வந்து இருக்க செய்யும். அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு அரசுக்கு அபராதம் கட்டக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும் என்பதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள், தாமதங்கள் அனைத்துமே இப்பொழுது அகலுங்க. பிரதோஷ வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் வந்து தென்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு மற்றும் சனியினுடைய பார்வைகள் கிடைப்பதனால எதிர்மறை எண்ணங்களானது நீங்கி மனதில் தன்னம்பிக்கையானது ஏற்படும். கடந்த காலத்தில் நிலவிய தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா நீங்குங்க. புதிய வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகளானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் பற்றிய எண்ணங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு உத்தியோக மாற்ற சிந்தனைகளானது அதிகரிக்கும். பெரிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளானது உள்ளது. சிலர் முன்னேற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடித்த கொள்கையில் இருந்து இப்பொழுது மாறுபட்டு செயல்படக்கூடிய ஒரு நேரங்களாக வந்து அமையலாம். பெண்கள் அழகு ஆடம்பர பொருட்களை வாங்கி வந்து மகிழ்வீர்கள். வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்த வீடு வாங்கி குடியேறக்கூடிய ஒரு காலங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். புதிய சொத்து வாங்கும் போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஆவணங்களை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் விளையாட்டை தவிர்த்து எதிர்காலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு படிப்பது ரொம்ப அவசியமாகுதுங்க. ஸோ எதிர்பாராத ஒரு சில செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். என்னுடைய எதிர்காலங்கள் பற்றிய பய உணர்வானது இருந்து கொண்டே இருக்கும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவதனால் மன ஒற்றுமையானது அதிகரித்து காணப்படுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் தோல்வியாக வந்து இருக்குது, எதுவுமே வந்து நிறைவேறல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
நிச்சயமாக ஆஞ்சநேயரை பார்த்திங்கன்னா வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலுமே பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பொருளாதார தேவைகளானது இப்பொழுது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத ஒரு அலைகழித்த சட்டம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. தந்தையுடன் ஏற்பட்ட பிணக்குகள் சீராகும். இப்போது அர்த்தாஷ்டம சனியினுடைய காலங்கள் என்பதனால பூமி வாங்கக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக செயல்படுவது ரொம்ப சிறந்ததுங்க. புதியதாக வாங்கிய சொத்தினுடைய பத்திரப்பதிவு தள்ளி போகலாம். பணம் சம்பாதிக்க கடுமையாக நீங்கள் உழைப்பீர்கள். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.